அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஜாதகம் தான். நம்ம வீடியோலாம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான். என்கிட்ட கன்சல்டிங் வந்திருந்தாரு. ஜாதகம் வந்துட்டு இருக்குது. லக்னம் மிதுன லக்னம், மீதி அமைப்புகள்லாம் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனோட இணைவில் குருவோட பார்வையில் வலுவாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இது போன்ற துறைகளில் இருக்கணும்னு சொன்னேன். ஆமாங்க, நான் சாஃப்ட்வேர் துறையில் தான் இருக்கேன் அப்படின்னாரு. குழந்தை விஷயமா கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து தொழில் பண்ணலாமா, இந்த ரெண்டு விஷயத்துக்காண்டி வந்திருந்தாரு. இன்னொன்று வந்து 9ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால தகப்பனால பெரிய நன்மை இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க. அதனால எனக்கு அப்படியே அது இருக்குதுங்க. எனக்கு 9ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு, தகப்பனால வந்து பெரிய நன்மை இல்லை, பிறந்த உடனே என்னை விட்டு புரிஞ்சு போயிட்டாருங்க, டைவர்ஸ் ஆகி வேற இடத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னாரு. ஆமாங்க, உங்களுக்கு சனி வந்து ஆட்சி பெற்ற சனியா 9ஆம் இடத்துல உட்காந்து நேராக சிம்ம வீட்டையும் தொடர்பு கொள்றாரு. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. தகப்பனால எந்த நன்மையும் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதே நேரத்தில் குரு பார்க்கறது வந்து தகப்பன் இருக்கிறாரு, தகப்பனால நன்மை இல்லை அப்படிங்கிற அமைப்பு. அந்த குரு பார்க்கறதுனால தான் அந்த அமைப்பு. குரு பார்க்கலைன்னா தகப்பனே இல்லை, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வருங்க. இது இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்கு நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். தகப்பனால சொத்துக்கள் எதுவும் கிடைக்குமா அப்படின்னாரு. உங்களுக்கே தெரியுமாங்க அப்படின்னா இல்லை கிடைக்காது அப்படின்னாரு. அதுதாங்க உண்மை. அதே நேரத்தில் புதன் வளர்த்ததுனால இவருக்கே ஜோதிடம் வந்து அருமையாக புரியுது, நல்லா வரும். பெரும்பாலும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் புதன் வளர்த்துருக்கோம். புதன் வளர்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடம் நல்லா வரும். குழந்தைய கேட்டிருந்தாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்திர தசை, அதாவது சந்திர திசையில் கேது புத்தி முடிய போகுது, முடிஞ்சு சுக்கிர புத்தி ஆரம்பிக்க போகுது. சுக்கிரன் சுபத்துவமாக இருக்காரு, 5ஆம் அதிபதியாக இருக்காரு. 5ஆம் அதிபதியாக சுபத்துவமாக இருக்கிறதுனால கட்டாயம் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கீங்க. நல்லா தான் இருப்பீங்க. குழந்தைலாம் கண்டிப்பாக பிறந்துடும். ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம் தான் அப்படின்னு தெரியுதுங்க, எனக்கே தெரியுங்க ஓரளவு அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா சூரியனை தவிர, சூரியன் தான் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. சூரியனை தவிர மீதி எல்லா கிரகமுமே குருவோட தொடர்பில் வந்துடும். ராகு குருவோட இணைவில் இருக்காரு, சனி குருவோட பார்வையில் இருக்காரு, சந்திரன் செவ்வாய் கேது குருவோட பார்வையில் இருப்பாங்க, புதன் சுக்கிரன். அதாவது சூரியனை தவிர்த்து எல்லா கிரகங்களையும் குரு வந்து சுபத்துவப்படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு அருமையான யோக ஜாதகம். இப்போ சந்திர தசை நடந்துகிட்டு இருக்குது. சந்திர தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய் தசை, இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை தானே. அந்த தசையை பாருங்க, இவருக்கு 6க்கு 6ல் மறைஞ்சு 11ஆம் இடத்துல சூட்சம வலுவில் சனி பார்த்ததுனால சூட்சம வலு ரத்து அப்படின்னா கூட அவர் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய பாதுகாப்பு. 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு. ராசி அதிபதியா இருக்காருங்க அவர். அப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. இதெல்லாம் வந்து ஒரு யோக ஜாதகத்தோட அமைப்புகள் தான். தொழில் கேட்டாரு. தொழில் பார்க்கறது வந்து இப்போதைக்கு வேண்டாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு புதன் சம்பந்தப்பட்ட துறைகள் தான் நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் மேலே சம்பளம் வாங்கி நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். எக்காரணம் கொண்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. பார்த்தீங்கன்னா மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஒரு 2.5 வருஷ காலம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஜென்ம சனி வரும். அந்த மாதிரி நேரத்தில் தொழில் அப்படிலாம் இறங்கிறாதீங்க. இந்த வேலையிலேயே, சாஃப்ட்வேர் வேலையிலேயே நல்ல சம்பளத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். குழந்தெல்லாம் பிறந்துடும், நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். அதே நேரத்தில் இன்னொன்று கேட்டார். என்ன கேட்டார்னா, எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டிங் வருமானு கேட்டார். புதன் வலுத்த ஜாதகத்துக்கு ஷேர் மார்க்கெட்டிங் வருங்க. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அடையினா 8, 12ஆம் இடங்கள் வந்து சுபத்துவமாக இருக்கணும். உங்களுக்கு 8, 12ஆம் இடங்கள் அந்த அளவுக்கு சுபத்துவமாக இல்லை. அதனால ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடேன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிற இந்த மாதிரி அமைப்புகளை செய்யாமல் நீண்ட கால அமைப்புகளை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா. ஆமாங்க, நான் வந்து இந்த ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன், அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது பண்ணிட்டு இருந்தேன், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டப்படுத்திட்டேன். ஆமாங்க, அது சரி வராது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்னாலே, அதாவது சூதாட்டம் மூலியமா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறதெல்லாம் இந்த சூதாட்ட அடிப்படையில் தான் வரும். இதெல்லாம் வந்து 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் தான் நடக்கும். புதன் மட்டும் சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற சேலரியில் ஒரு 20% கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. புதனுடைய துறைகள்லேயே பண்ணுங்க. புதனுடைய துறைகள்லேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதன் நல்லா வலுத்திருக்கு. செவ்வாயை விட சனி வலுத்திருக்கு. செவ்வாய் கூட அங்கே வந்து அமாவாசை சந்திரனோட இணைவில் சனியோட பார்வையில் கொஞ்சம் வந்து வலு கம்மியாகி தான் அடுத்து குருவோட பார்வையில் வலுகிறாரு. ஆனால் சனியும் புதனும் வந்து அப்போலோக்கற்ற சுபத்துவமாக இருக்கிறதுனால புதனுடைய துறைகள், சனியுடைய துறைகள், ஸ்டீல்ஸு, அதே மாதிரி கேஸு, பெட்ரோலியம், புதனுடைய துறைகளான வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ், இதெல்லாம் வந்து நீண்ட கால அடிப்படையில் உங்கள் சம்பளத்தில் 20% மட்டும் எடுத்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நீண்ட கால அடிப்படையில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகங்க அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.